என்னங்க இது, மாப்பிள்ளை பொண்ணையும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நிற்க வச்ச இந்த பாகியராஜ் விவஸ்தையே இல்லாமல் அவன் பொண்டாட்டி கூட போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான். என்னமோ ஊரில் இல்லாத பொண்ணை கட்டிட்டு வந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கான். ஆமாம், இவங்க கூட சேர்ந்துட்டு அந்த ரேவதியும் பாரு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு மாப்பிள்ளைக்கு ரொம்ப கோவம் வந்துக்கிட்டு இருக்கு. பாகியராஜ் கூட மலரும் ரேவதியும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறது சுத்தமாக தங்கராஜுக்கு பிடிக்கவே இல்லை. கடுப்பான தங்கராஜ், என்ன மாமா இது, நான் ஃபோட்டோகிராஃபர் அரேஞ்ச் பண்ணது சுரேஷை ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக, புதுசாக கல்யாணம் ஆனவனுக்கு ஞாபகார்த்தமாக இருக்கட்டுமேனு நான் ஃபோட்டோகிராஃபர் அரேஞ்ச் பண்ணேன். அவங்கள இப்போ நீங்கள் நிறுத்த சொல்ல போகிறீங்களா இல்லை நான் சொல்லட்டுமா? இருங்க மாப்பிள்ள, நானே சொல்கிறேன் அப்படின்னு ராகவன், பாகியராஜ் போதும் வாடா சுரேஷ் ஃபோட்டோ எடுக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ரேவதி, இருங்கப்பா இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கு தங்கராஜ் வந்துட்டு, ஃபோட்டோகிராஃபர், நான் மாப்பிள்ளை பொண்ணை ஃபோட்டோ எடுக்க தான் உங்களை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதை விட்டுட்டு கண்ட பஞ்ச பரதேசிங்களை ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகணும் நாங்கள் உங்களை கூட்டிகிட்டு வரல அப்படின்னு சொல்லவும் மதிக்கு செம கோவம் வந்துடுது. சும்மா நிறுத்துங்க, இந்த குடும்பம் என்னோட குடும்பம் கூட தான், அதை மற்றவங்க முன்னாடி அசிங்கப்படுத்த வேணாம். அவங்க ஆசையாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க, இதில் இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? மற்றவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்க்க பிடிக்கலனா இங்கிருந்து கிளம்பலாம். ஃபோட்டோகிராஃபர், உங்களுக்கு நான் காசு கொடுத்துக்கிறேன், நீங்கள் எடுங்க அப்படின்னு மதி தங்கராஜ் மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுறாங்க.